ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜிம் எங்களுடைய பாடி மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகேவா? அட்வான்ஸாக விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ மணி ஒரு ஹாப்பினஸ் ஆஃப் த டே. ஜிமிங் ஹேங் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? யூ ஆர் மை ஏஞ்சல், யூ ஆர் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர், யூ ஆர் மை எவ்ரி திங். ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சரி, ஓகேடா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு பேட் பாய் கன்ஃபஸ் டு மீ. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இந்த ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேக் கட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. அதை வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டோம் சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்னப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணும் சொல்லிட்டாங்க. வருவாங்கப்பா, வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா, ஜிமின் கூப்பிட்றா. ஏய், இவன் தான் வர நேரமாடி உனக்கு சொல்லிட்டாங்க. சால்ட தாங்க சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணி ஜிம்னா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஒயன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒயன் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன் எனக்கு ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? எங்க அவனுங்களாம் சொல்லிட்டாங்க, அது வருவானுங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா அப்படி 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. என் நில்லடி காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீரடி வேகமாக வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நான் தானே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதான் வந்தேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு 3 பேர் ஓடி வராங்க. ஓடி இந்த ஜிம்னா ஹாப்பி பர்த்டே சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா இவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ கேட்கப்பட கட் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. சரி, ஓகே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலா இப்போ ஜிம் கேக் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு கேக் கட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கேக் கட் பண்ணி ஃபஸ்ட் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கிட்ட வராங்க. இப்போ ஜிம்மி ஃபிட் பண்ணுறாங்க. தேங்க்யூ தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஒரு பர்சன்ட் அமைதியாக இருக்காங்க. அக்கா சாரி சொல்கிறாங்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. சாரிக்கா அங்கே வாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அவங்க அக்காவை ஃபிட் பண்ணிவிடுறாங்க. அவங்க அக்கா அப்புறம் அவங்க மாமா அவங்க அக்கா ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு கேக் வந்து ஃபில் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் மிஸ்டர் பார்க் நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. வீட்டில் சரி கேட்குறாங்க. அது ஜிமின் படித்து முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆமாம், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா பாடி பாட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்போ நான் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அந்த டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் ஜிம்முக்கு மட்டும் இன்ரோல் பண்ணுறாங்க. இன்ரோல் பண்ணிட்டு சொல்லி மேரி மீ ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஏன் திரும்பி பார்க்குறாங்க, யார் அது சொல்லிட்டு பார்த்தா ஒரு பாசம் நீல்டம் பண்ணிட்டு ஒரு கையில் ஃப்ளவர்ஸ் ஒரு கையில் ரிங் வச்சுட்டு இருக்காங்க. வெளியே மேரிமி பார்த்து ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினை பார்த்துட்டு இருக்காங்க. சங்குக்கா பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே மேரிமி சொல்கிறாங்க. இந்த பேட் பாயை மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. சங்குக்கா சொல்கிறாங்க. நான் இந்த பேட் பாயை மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற சங்குக்கா எந்திரின்னு சொல்கிறாங்க. எந்திரிக்க முடியாது சொல்லு. மேரேஜ் பண்ணிக்கிறியா? மேரேஜ் பண்ணிக்கிறத மட்டும் ரிங்கை போட்டேன். ரிங்கை வந்துட்டு நான் உனக்கு போடணும். ஓகேவா? ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஓகே சொன்னாக்கா எழுந்திக்கிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா. ஜங்கு கூப்பிட்றா. இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அதை கண்டுக்கவே இல்லை. அப்படி கேஷுவலாக இருக்காது. இங்கே பாரு எஸ் ஆர் நோ சொல்கிறாங்க. ஹானஸ்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லு எஸ் ஆர் நோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. யார்ப்பா இது அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா இது யாரு கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அங்கிள் இது என்னோட அண்ணா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அண்ணாவா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஏ ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ எனக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட அக்கா ஜியா பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஏன் மணி கத்துற சொல்கிறாங்க. அப்பா இவன் வந்துட்டு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறாங்க இவன் பேட் பாய்ப்பா சொல்கிறாங்க. பேட் பாயா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க திரும்பி பார்க்குறாங்க. ஜியா பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் போய் பேட் பாய் தெரியுமா? இந்த பாரு என்ன பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இவங்க பார்த்ததும் வச்சுங்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐ வில் மேரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஐ வில் மேரி யூ ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னை வந்து நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிங்கை போட்டு விட்டு சொல்லி ஜிம்மி ஹேண்டை கொடுக்குறாங்க. இப்போ ஜியா பார்க்குறேன். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்ல மாதிரி எங்கே ஹேண்டை கொடுத்துறாரு. இப்போ ஜங்கு ரிங்கை போட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மி லவ் பண்ணுற யார் கேட்குறாங்க. ஆமாப்பா நான் லவ் பண்ணுற இவரா சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா, நான் அவர்கிட்ட சொல்லப்பா அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அவர் இப்போ நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்பா. நான் மேரேஜ் தான் பர்மிஷன் தான் பண்ணிப்பேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு புரியல. என்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அக்கா பார்க்குறா. ஜியா பார்க்குறா. இங்கே பாரு அவன் நல்லபடியாக சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ எப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மில் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருக்கா சொல்லக்கூடாது சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜம் பார்க்குறாங்க. அங்கிள் நான் உங்களை பேசலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜங்குக்கு 3 பேர் தனியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒயனுக்கு யோன்ஜுனுக்கு ஹாஜனுக்கு ஃபிலிக்ஸ்க்கு 4 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏடி ஒய்யான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் எப்படி உங்கால லவ் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியல அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே, நம்ம 3 இயர்ஸாக ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். ஒரு டைம் கூட நம்மகிட்ட சொல்லலையே. உங்கள் அண்ணனை இப்போ தானே பார்த்தா ஒரு 1 மந்த் இருக்கு. உங்கள் அண்ணனை பார்த்து சொல்கிறாங்க. அதானே ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்து 1 மந்த் ஆகுது. இப்போ தான் பார்த்தாவும் ரீசெண்டாக தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எனக்கு புரியலையே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே நம்ம ஜங்கோட சரி பார்க்கலாம்டா. ஜங்கு தான் ஜிம்ல அப்பா அம்மா கிட்ட பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க சொல்லுப்பா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சில விஷயம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமா அங்கிள் சொல்கிறாங்க. ஓகே உனக்கு ஜிம்ல பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அங்கிள், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன், உங்களோட விஷயம் நடக்கணும், உங்களோட பிளஸிங்ஸோட நடக்கணும், அதுக்காக நான் கன்ஃபியூஸ் பண்ண நினச்சி இதுக்காக நான் பர்த்டே இல்லையா ரொம்ப மறக்க முடியாத டைமாக இருக்கும் சொல்கிறாங்க. மறக்க முடியாத மெமரிஸாக சொல்கிறாங்க. ஓகே ஓகே எனக்கு புரியுது, பட் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் பேசுங்க அங்கிள் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜிம்ல அப்பா அம்மா பேசுகிறாங்க. சரி பாப்பா அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம ஜிம்ல அப்பா தான் இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க இவங்க தான் இல்லை சனி இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க தான் ஜிம்ல மேட்ச் பண்ணிக்க போகிறவங்க, ஜிம்மோட ஃபியான்ஸே இல்லை சனி இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற அப்பா சொல்கிறாங்க ஜிம்ல அப்பா கண்டுக்கவே இல்லை. இப்போ பார்த்துட்டாங்க ஃபைனலாக இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா ஹாப்பி தானே சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஜிம்மின் கிட்ட சொல்லிட்டாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இவரோட ஃபேன்ஸ் ஓகேவா இவருக்கு உனக்கு மேரேஜ் ஆக போகுது வித்தின் 1 month சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப சரியா இருக்குது தேங்க்யூ அப்பா சொல்லிட்டாங்க. சரி கேட்டாங்க சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிம் அப்பா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான். இப்போ போயிட்டு அந்த எல்லாம் பார்ட்டி முடிக்கிறதுன்னு கிளம்புறாங்க. ஜிம்மின் ஜம்க்கு அமைதியாக இருக்காங்க. ஜம்க்கு ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஓ ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்கா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. அது நாளைக்கு மார்னிங் காலேஜில் சொல்லுவான் சரியா இப்போ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஏன்டா ஜம்ப் கூட வந்துட்டு இருக்கா ஏன்னு கேட்டே இருக்கா. ஜம்க்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஜிம்மினுக்கு இந்த வீட்டு எங்கே பார்த்தா ஒரு பொண்ணு தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யாக்கா சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அக்கா எங்கள் பாஸ்டர் கூட்டிட்டு போகிறாங்க. பாரு அக்கா ஒன்று நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. பாரு அவன் என்ன பிடிக்குன்னு தானே சொன்னான், என்ன லவ் பண்ண மட்டும் சொன்னேன் அப்புறம் பொண்ணு மட்டும் சொல்கிறாங்க. அக்கா அவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லைக்கா ஓகேவா ஒரு கேம் மேலே ஃபீலிங்ஸ் நானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம் ஓகேவா. அப்புறம் போக போது மெச்சூரிட்டி ஆனிச்சு புரிஞ்சுக்கோக்கா. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு மாமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, உன் லைஃப் ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு இப்படி யோசிக்கிறா சொல்லிட்டாங்க. ஜாம் போட்ட க்ரஷ் ஓகேவா நீ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண சொன்னேன். நானும் போய் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார் எனக்கு அக்கா மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு லவ்லாம் வராது போய் சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னார் ஓகேவா. அவரோட சீட் பண்ணாரா என்னோட ஹெல்ப் பண்ணாரா என்ன அவர் ஜென்வனாக தானக்கா சொன்னார், எங்கே புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா வராங்க. எங்கள் பாரஜியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் காதலமான தப்பாக நினச்சிப்பாங்க ஓகே நல்லா புரிஞ்சுக்கோ மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது நீ ஹாப்பியாக தான் வந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒரு நல்ல பையன் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க. இல்லைம்மா அம்மா சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு ஒன்றும் பிடிக்கலையா ஓகேவா உன் தம்பி தான் பிடிச்சிருக்கு, உன் தம்பி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேவா அதை என்கிட்ட சொல்லிட்டான். ஓகே நீ கன்ஃபியூஸ் பண்ண சொல்லியிருக்க அவனும் அது ரிப்ளை பண்ணியிருக்கான், அவனும் தப்பாக வந்துட்டு நடந்துக்கல சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு நீ என்ன யோசிக்கிறேன் நம்மளை அக்செப்ட் பண்ணி நம்ம தம்பி லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. அப்படி யோசிக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸ் யாருக்கு யார் மேலே வரும் நம்ம சொல்ல முடியாது புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜியாவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. நான் கிளம்புறா சொல்லிட்டாங்க. இருந்துட்டு போ இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டா கொஞ்சம் ரைட் அவள் கிளம்பி போயிடா. அம்மா அக்கா கோச்சிக்கிட்டா சொல்லிட்டாங்க. அவளாம் கோச்சிக்கலப்பா ஓகேவா பார்த்துக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஹாப்பியாக இருக்க மட்டும் பெட்ரூம் படுத்துட்டு இருக்காங்க. பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி ஜம்க்கா கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஜிமின் தான் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூட நினச்சேன் சும்மா என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கான். 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்து போய் இருந்தாலும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் எனக்கு நம்ப முடியல. அப்படி ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா இந்த பக்கம் கொஞ்சம் ஒயிண்டா ஸ்பீடாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அவன்கிட்ட போய் கேட்கணும் எப்படி ஆனால் அவனுக்கு தெரியும் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பார்த்து 1 month தான் இருக்குது எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி சரியா சொல்லிட்டாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க 1 month ஆஃப்டர் உனக்கு கிராண்டாக மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் சரியா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ அம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் ஜிம் தான் இப்போ கிளம்பிச்சிருக்காங்க காலேஜுக்கு. ஜிம்மில் அப்பா வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒயின் வந்துடுறா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஜிம்மில் பிடிச்சி தரத்தரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. விடுங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லிட்டாங்க. வாடா ஆசை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜோட கார்டனில் உட்கார வைக்கிறாங்க. காலேஜோட கார்டனில் சும்மா இப்போ அந்த கார்டனில் சும்மா கிளாஸ்லேயே உட்கார புள்ளிலே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. ஏன் ஸ்டோன் பெஞ்சில் உட்காரலாம் சொல்லிட்டாங்க. ஸ்டோன் பெஞ்சில் ஒன்று வேண்டாம் அங்கேயே உட்கார சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்ன வேணும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா உனக்கு எப்போ யானை தெரியும் சொல்லிட்டாங்க. மூச்சு இங்கே பாரு உனக்கு ஒன்றுமே தெரியாது நினச்சி தெரியுமா நீ ஒரு பச்சை மண்ணு நினச்சிக்கிட்டு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, என்னென்னு தெரிஞ்சிருக்கு, என்னென்னு லவ் பண்ணியிருக்கு அது எனக்கு தெரியாமல் எப்போ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க அதே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா உனக்கு எப்போ தெரியும் என்ன சொல்லிட்டாங்க. நான் எப்படி சொல்கிறது சொல்லிட்டாங்க. சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு உனக்கு எப்படி தெரியும் ஜங்கு லவ் பண்ணுறேன் நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எப்படிடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான்டா ஒரு ஃப்ளாஷ்பேக் பாருங்க. ஜிமின் அப்போ வந்துட்டு 10th படிச்சிருக்காரு. ஓகே ஜிமின் 10th படிச்சிருக்காங்க. ஏன்னா ஒயன் வந்துட்டு பூசான் வந்திருப்பா, சேவில் கிடையாது ஒரு பூசான் வந்திருப்பா. அவள் காலேஜுக்காக தான் சேவில் வந்திருப்பா. ஆனால் ஜிமின் வந்து ஸ்டார்டிங்கில் சேவில் தான் இருப்பார். ஜிமின் வந்துட்டு இப்போ 9th படிச்சிட்டு இருக்காங்க. 9th எண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு அக்கா இருக்கா. கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்கும். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பாய்ஸ் வரக்கூடாது, பாய்ஸ் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் போகக்கூடாது. அப்படி ஒரு ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல். அவர் அங்கே தான் படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலில் ஃபேமஸான ஒரு பையனா ஜேகே தான். ஜேகேனாக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படினாக்கா எல்லாத்துக்கும் நம்பர் 1 இருப்பார். மல்டி டேலண்டட் பர்சன் தான் நம்ம ஜேகே மேலே எல்லாரும் பயங்கர க்ரஷ்.
இந்த ஸ்கூல் விடும்போது பொண்ணுங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம ஜேகே வேடிக்கை பார்ப்பாங்க. அந்தளவுக்கு அழகாக இருப்பார். நம்ம ஜேகே வந்துட்டு எப்போ டெய்லியுமே வந்துட்டு அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் ஜிம்மி டெய்லி பார்த்து போவாங்க. ஜிம்மிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜான்னு சொல்லிட்டு. ஜானும் ஜிம்மி டெய்லியுமே அந்த வழியாக தான் போவாங்க. இப்போ அந்த வழியாக வரும்போது சைக்கிள் எடுத்து தான் வருவார். அப்போ பார்த்துட்டே இருப்பாங்க ஜிம்மி ஜேகே ஃபுட்பால் அப்ளை பண்ணிட்டு பார்ப்பாங்க, டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவல் விட்டுருவார். ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாமே சைட் அடிப்பாங்க, பசங்க கூட சைட் அடிப்பாங்க வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருப்பார். அப்படி ஒன் பாயிண்ட் தான் நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அக்கா இது என்ன சொல்கிறாங்க பாரு, உங்கள் ஸ்கூலில் ஜங்குக்குன்னு ஒரு பையன் இருக்கானா சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அதான் ஜேகே. ஆமாம் ஜேகே என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே என்ன இருக்கானா, அவன்கிட்ட போட்டு கொடுத்துரு சரியா சொல்லிட்டாங்க. என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என் பேர் வந்துச்சு ஆசிரியர் ஓகேவா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. என்கிட்ட உனக்கு தெரியுண்டா, அவங்ககிட்ட சொல்ல ஓகேவா. எங்கள் அக்கா பேர் ஜியா, அவளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்க லவ் பண்ணுறான் அப்படி சொல்லி கிரீட்டிங் கார்டு ரோஸ்டிங் கொடுத்துட்டியா சொல்கிறாங்க. அக்கா நான் அப்படிக்கா கொடுக்க சொல்கிறாங்க. டே அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து வரக்கூடாது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு உங்கள் ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது ஓகேவா, வந்தால் உங்கள் பிரின்சிபல் அவ்வளோதான் ஓகேவா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இது நம்ம 2 ஸ்கூலும் ஒரே ஸ்கூல் தான், ஒரே பிரான்ச் தான். ஆனால் எனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலில் பாய்ஸ் வரக்கூடாது, பாய்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் என்ட்ரி ஆகக்கூடாது, அவ்வளோதான். நான் மட்டும் வந்தால் எங்கள் பிரின்ஸ்பல்ட்டு உங்கள் பிரின்ஸ்பல் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஓகேவா. அதனால் வேண்டாம், நீ என்ன பண்ணுற, அந்த எங்கள் அக்கா கொஞ்சம் பிடிச்சிருக்காமா, அவன் வந்து உங்களை லவ் பண்ணுறாளாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிகாஸ்ட் கஷ்டம் இருக்கும் அவன் மேலே சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. அவள் என்ன ஆன்சர் பண்ண சொல்லி கேட்டு சொல்லி சரியா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு பயமாக இருக்குது, அந்த அண்ணன் ரொம்ப கோல்டாக இருப்பா திரும்பி பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் தெரியாது சரியா, நீ போய் சொல்லு சரியா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. நீ ப்ளீஸ்டா போட அக்கா பண்ணுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோ சரி ஓகே சொல்கிறாங்க. பாரு ஈவினிங் கூட எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினோ அந்த ஃப்ளவர்ஸையும் அந்த கார்டி வாங்கி பேக் வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிமி பார்க்குறாங்க. ஜான் சொல்கிறாங்க. டே என் அக்கா எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க. என் அக்கா சொல்கிறா ஜங்குக் சீனி இருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. என்னது சொல்கிறாங்க. டே அவங்க இப்போ தானே ஸ்கூல் படிச்சிருக்காங்க, 12th தானே படிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவள் லவ் பண்ணுறாளாம்மா சொல்கிறாடா சொல்கிறாங்க. நீ ஏன் சொல்ல போகிற. ஆமாம் என் அக்கா சொல்லியிருக்கா, ஸ்கூல் கூட விட மாட்டாங்கல்ல, ஸ்கூலுக்கு அவர் பார்க்க முடியாதுல யாரும், ஏன்னா எல்லாரும் படக்கப்புறம் ஜங்க் போவாங்க. ஜங்க் யாருக்காலும் ஒரு சீக்கிரம் வரமாட்டாங்க. இப்போ அக்கா லாஸ்ட்லாம் வருவார், அதிக போனவங்க நின்று பார்த்துருப்பாங்க ஜிகேவை. அதான் அக்காவை சொல்கிறா. நான் என்ன பண்ணி தெரியலடா சொல்கிறாங்க. ஐயோ சரி பார்த்துருக்காங்க, எனக்கு என்ன பண்ணிட்டு தெரியல சொல்கிறேன். சரி ஓகே நீ சொல்லு, இல்லை அக்காவை சும்மா விட மாட்டேன், நீ சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஓகே சொல்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் தாண்டா எல்லாரும் போயிட்டுருக்காங்க ஸ்கூல் விட்டு. ஜிம்னும் ஜான் நின்றுட்டே இருக்காங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கே பார்த்து கிரவுண்ட் விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 12th லேட்டாக தான் போவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, டேரெக்டாக கிரவுண்டுக்கு தான் வராங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்க நேரத்துக்குள்ளே வந்துட்டு வருது சொல்கிறாங்க. தெரியலையேடா ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க, ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் ஜெக்கேனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கே திரும்புறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. அது உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவரும் அந்த பாலை தூக்கி காயிட்டு போட்டு என்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு அப்படி இருக்காரு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜான் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டே நீ சொல்கிறா சொல்லி ஜான் தள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. சொல்லு என்ன வேணும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. இந்தாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஜெக்கே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜெக்கோட பேசுகிற ஹாப்பி ஸ்மைல் இருக்குது. என்ன கேட்குறாங்க. அது கிரீட்டிங் கார்டு சொல்கிறாங்க. அது தெரியுது அப்படி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதில் வந்து லாஸ்ட்டாக ஐ லவ் யூ பை ஜியான்னு போட்டிருக்கு. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. யார் ஜியா அப்படி கேட்குறாங்க. என் அக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க என் அக்கா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்களாம். அப்படி ஜெக்கி வரும் முறைச்சி பார்க்குறாங்க. அந்த சிரிப்பெல்லாம் போயிடுது அவர்கிட்ட. என்ன சொல்கிறாங்க. என் அக்கா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்களாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, ஃப்ரெஷ்ஷாமா, அதான் உங்கள்கிட்ட சொல்லி சொன்னாங்க. உங்களோட ஆன்சரை கேட்டு சொன்னாங்க. சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. தான் ஃப்ளவர்ஸ் சொல்லி ஜிமி தான் பேக்கோட ஃப்ளவர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அச்சு கொஞ்சம் கசங்கிடுச்சு சாரி சொல்லி ஜிமி அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம ஜெக்கி கிட்ட கொடுக்க ஜெக்கிக்கு சமக்கோவும் வந்துட்டு பார்க்குறாங்க. உங்கள் அக்கா சொல்ல சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, உங்களை லவ் பண்ணுறாங்களா, உங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப பேர்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு அப்படி ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே ஜிம்மில் இப்போ போய் அட்டாச் பண்ணுறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. டேடி அப்படி சொல்லிட்டு காய் கூப்பிட்றாங்க. ஜேகே யாரும் கண்டுக்கவே இல்லை. அப்படி ஜிம்மில் இப்போ அட்டாச் பண்ணிட்டு அப்படி சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் ஜிம்மிக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஐஸ்லாம் அப்படி பெருசாக ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி ஜான் பார்க்குறாங்க. ஐயோ இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம ஜான் தான் அப்படி மௌத்தில் கை வைக்கிறாங்க. இப்போ காய் வந்துட்டு மௌத்தில் கை வைக்கிற சொல்லிட்டு கண்ணில் கை வைக்கிறாரு. இப்போ ரெண்டு பேர் தேம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்த்தா ஜிம்மி ரொம்ப சாஃப்டாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டு உங்க டாக்டர் போய் சொல்லி சரியா எனக்கு வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவருக்கு உங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா அக்கா அப்படி சொல்லிட்டு போய் சொல்லி சரியா சொல்கிறாங்க. இந்த ஃப்ளவர்ஸும் கிரீட்டிங் கார்டு அக்கா வச்சுக்க சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படி கேட்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிஸ்ஸை சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன பார்த்தா அது சார் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. போய் சொல்லு போ சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பேட் பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பேட் பாய் சொல்கிறாங்க. ஜேகே அகைன் எடுத்து நம்ம ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு போ சொல்கிறாங்க. ஜிம்மி தான் பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் சொல்கிறாங்க. போ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ
ஜிமின் அங்கிட்ட குழந்தை மாதிரி வச்சுட்டு அப்படியே மூஞ்சி பார்க்குறாங்க இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே இருந்துட்டு. இப்போ ஜான் பார்க்குறாங்க. ஆனால் விடுங்க நான் சொல்லிட்டு நமக்கு ஆயதான் ஜான் தள்ளி விட்டு ஓடி வராங்க. டே ஜிமின்னு சொல்கிறாங்க. டே அவர் பேட் பாயிரா சொல்கிறாங்க. பேட் பாய் ஆமாடா ஒரு பேட் பாயிரா. பேட் பாய் தானே எனக்கு கிஸ் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. சரி விட்டுறா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன விட்டுறான்னு சொல்கிறாங்க. சரி விட்டு என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு கிஸ் இது போயிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஃபஸ்ட்டு கிஸ் போயிடுச்சுடா. ஜிமிக்கு ரொம்ப செகண்ட் கிஸும் போயிடுச்சு சார். ஜிமின் அழறாங்க. இப்போ நம்ம ஜான் தான் சரி விட்டு விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிமின் வராங்க. சியாட்ட வந்துட்டு அக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அவருக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க தெரியல சொல்கிறாங்க. நீர் கரெக்டாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. திட்டானா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்கலையாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் பிடிக்கலையா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டாருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜியாவும் அப்போ மாறி இருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் கூட்டு சொல்லிட்டு அந்த காரை வாங்கிட்டு அழகாக சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. பேக் பேக் கிஸ் பண்ணிட்டானே ஜிமின் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிமின் நெக்ஸ்ட் ஸ்கூல் போகிறாங்க. ஜேகே ஜிமினை பார்த்ததும் அவ்வளோதான் கிட்ட வராங்க. ஜிமின் ஓடி போயிடுறாரு, தெரிச்சு ஓடி போயிடுறாரு. ஜிமின் ஜேகேவை பார்த்தாரு. இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அதுக்காக அந்த பக்கம் வேற ஒரு வழி இருக்குது. அதை போயிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் 12th செக்ஷன் ஜிமின் வரதே இல்லை. அந்த பக்கமே போயிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. செல்ஃபி விட்டுறாங்க ஜிமினுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். ஜேகே பார்த்து பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிப்பாரு. ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிப்பாரு. அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஜிமின் வந்து கரெக்டாக 9th முடிச்சிட்டாங்க. 10th என்ட்ராகும்போது பார்க்குறாங்க. இங்கே ஜேகே ஸ்கூல் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. 12th முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வச்சு பார்க்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆகுது. 5 years ஆஃப்டர் ஒன் டே நம்ம ஜிம்மி தடையிட்டு இருக்காங்க. மா சொல்கிறாங்க. ஜிம்மி எங்கே போகிற சொல்கிறாங்க. அதாம்மா ஒயின் கூப்பிட்டாலே எங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஒயின் வீட்டுக்கு போகிறமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஸ்வீட் வாங்கி போ சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா. ஆமாம் எதுக்காக சண்டை கூப்பிட்டா சொல்கிறாங்க. அது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆகிடுமா. அவள் மேரேஜ் ஆகிட்டு ஃபாரின் போக போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஆமாம் அதுக்கு தான் இப்போவே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. நாங்களாம் வீட்டுக்கு போய்ட்டு ஒன் டே ஒன்று ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிமின் அதுக்கப்புறம் ஜிமின் ரெடி வெளில வராங்க. இப்போ ஒரு பைக் வந்து நின்றுருக்கு. போகலாம் மேடா சொல்லிட்டாங்க. போகிறேன்டா சொல்லிட்டு ஜிமின் வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜிமின் ஹாஜின் அதுக்கப்புறம் யோன்ஜன் அப்புறம் நம்ம ஃப்ரீக்ஸ் 4 பேரும் பைக்கில் போகிறாங்க. டே ஏதோ பேக்கரி ஷாப் நிறுத்துங்கடா சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஒரு பேக்கரி ஷாப் நிறுத்துறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு ஸ்வீட் தான் வாங்குறாங்க. ஜிமினை நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு ஏன்டா சொல்லிட்டாங்க. அம்மா வாங்கிட்டு போக சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு போயிங்களா நம்ம இந்த அட்ரஸ் தானடா சொன்னாங்க சொல்லிட்டாங்க. ஆமாட்டா லொக்கேஷன் கொஞ்சம் பாருடா சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் பார்த்தாக்கா இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. போய் டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு வீட்டில் பொண்ணு ஓடி வர அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள என்ட்ராகிறாங்க. ரொம்ப ஹாப்பி என்ட்ராயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என்ன ஏன் உங்கள் வீட்டு இவ்வளோ நாங்களும் இருக்க சொல்கிறாங்க. அதுவாடா அது எப்படிதான் சரி வாசல் கூட்டிட்டு வராங்க. இதுக்காக தான் காரில் வரேன் டெய்லி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் இவங்களாம் உள்ள வராங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வா வீடு அழகாக இருக்கும் ஏன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீங்களாம் வரீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒயனை மார்னிங்லேருந்து தொடச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. என்ன ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஆமாம் உங்கள் ஒயன்றக்காக மார்னிங்லேருந்து நீங்களாம் வரீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை போட்டு அவளே வந்து போட்டு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா மாமா சொல்கிறாங்க. ஃபோட்டோலாம் தொடச்சி வைக்கிறா. சின்ன வயசு ஃபோட்டோலாம் தொடச்சி வச்சுட்டு இருந்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டு ரொம்ப பரவாயில்ல இருக்கு. ஓ அப்படியே ஒயன் உன்னோட கை வேணாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒயன் பார்க்குறேன். ஆமாம்மா வாங்க சரி கூப்பிட்றாங்க. இருந்து உட்காருறாங்க. ஏன் வெல்கம் ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தான் நம்ம ஒயனோட அண்ணா. இப்போ ஒயன் ஜின்னு ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. தான் குடிங்க சொல்கிறாங்க. படம் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் எங்கள் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஓ அங்கிள் அப்பா அம்மாவா வெளில போயிருக்காங்க வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது டம்மு சவுண்டு கேட்டுருக்கு. என்ன சவுண்டு தெரியும் பார்த்தாக்க மேலே பார்க்குறாங்க. எல்லாம் மேலே பார்த்தா ஒரு ரூமில் பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப ஸ்பீக்கர் வந்து ஹோம் தேட்டர் போட்டு அப்படி அந்த சவுண்டு கேட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சவுண்டு சொல்கிறாங்க. ஐயோ யாங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்கள பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் சொல்கிறாங்க. அதான் சின்ன எங்கே இருக்காரு சொல்கிறாங்க. சின்ன இல்லை இன்னொரு அண்ணன் இருக்கான் சொல்கிறாங்க. ரெண்டு அண்ணனா ஏன்னு சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு 2 அண்ணன் தான். மற்றவன் ஃபாரின்ல இருந்தா இப்போ தான் வந்திருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வந்து 2 days ஆகுது. அவன் வந்துட்டு இப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்து மாதிரி தான் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறாங்க. இப்போ இவனை பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு நேம் கூட கேட்கல யாருமே. இப்போ நம்ம மேலே போயிட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு பர்சன்ட்ட ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஏன் சொல்கிறாங்க. டே பாரு கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் அவ்வளோ ஒரு வேஸ்ட்டு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. ஏன்டா பேசுகிறதா சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு ஏன்னு சொல்கிறாங்க. பாருடா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. ஓகே அவள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறா. கொஞ்சம் சவுண்ட்லாம் கம்மி பண்ணிட்டு நீ வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் ஷர்ட் எதனா போடுறா டீசெண்டாக இருக்கா வீட்டில் இருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுது என் வீடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சின்ன சரி உன் வீடு தான் லாக் பண்ணிக்க டோரை சொல்லிட்டு போய் வரைக்கல. இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க. சரி இப்போ ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஃபுல்லாக ரெடி வாங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி உட்காராங்க. இப்போ சின்ன தான் வெரைட்டி விட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஏங்க எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்களா சொல்கிறாங்க. நான் அந்த பக்கம் குக் பண்ணேன் சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இது ஒரு செஃப் குக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப ஹாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க.
எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே ஒரு சூப் இருக்குது, நல்லா இருக்கு சூப், நிறைய குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறேன், டே இவ்வளோ சூப்பராக குடிக்காதரா, சாப்பாடு சாப்பிட்றா சொல்லிட்டாங்க. இப்போ என் ஜிமின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ஏன்னு சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நீ தான் இப்போ சூப்பை குடிச்சா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, நீ மேலே போய் யூஸ் பண்ணிக்க ரூமு, எனக்கு மேலே தான் சின்ன ஹேங் ரூம் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அப்பா அம்மா ரூம் தான் இருக்குது, மேலே தான் ஏன் ரூமு ஹேங் ரூம்லாம் இருக்குது, ரைட் சைடில் ஹேங் ரூம் இருக்கும். ஓகே, நான் போய்க்கிறியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஜிமின் உங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. மேலே போ, ரைட் சைடில் இருக்கும் ரூம் சரியா சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடு போனால் ஒயின் ரூம், ரைட் சைடு ஏன் ரூம் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு ஜிம் டேரக்டாக மேலே போகிறாங்க. ரைட் சைடு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ ரைட் சைடு பார்க்குறாங்க. ஒரு ரூமோட டோர் வந்து லைட்டாக ஓப்பன் இருக்குது. இந்த ரூமாக இருக்கும் போல சார். ஜிமினா போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுமே ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. எனக்கு அங்கே ஒரு பர்சன் பெட்டில் ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக அப்படி படுத்துட்டு எப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க, ஷர்ட்லெஸ்ஸாக படுத்துட்டு ஒரு குட்டி ஷார்ட்ஸை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஃபோனில் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் அந்த ஹெட்செட் மாட்டிருக்காங்க. சாங் கேட்டுட்டு இந்த கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இப்போ அந்த பர்சன் டோர் ஓப்பன் ஆகல, டக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுறாங்க. யார்ந்துட்டு வந்துருப்பாரு, ஆனால் பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுறாங்க. பார்த்துட்டு அப்படி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, இவனா ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி போகிறான்னு டர்ன் பண்ண டக்குன்னு ஜம் கேஞ்சிறாங்க. சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க, பேட் பாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, பேட் பாய் அப்படி சொல்லிட்டாங்க. ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணிட்டு ஓய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, ஏன் வீடு நீ எங்கே பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ ஒயனோட அண்ணன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஓ என்னோட ஃப்ரெண்டா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் வீடுறா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் சொல்கிறாங்க. ஆமாம் இது உன் வீடு, நான் தான் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் டர்ன் பண்ணி போகிறோன்னு பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க, எங்கே போகிற சொல்கிறாங்க. அது சின்ன ஹேங் ரூம்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்துட்டா சொல்கிறாங்க. சின்ன ஹேங் ரூம் இது இல்லை பக்கத்தில் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு போக போகிறாங்க. இது எதுக்கு சின்ன ஹேங் ரூம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒன்றும் நினைஞ்சிட்டே இருக்காரு, எதுக்கு நினைச்சிட்டே இருக்கா சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ரூம் வேணாம், சின்ன ஹேங் ரூம் தான் சொல்கிறாங்க. என் ரூம் யூஸ் பண்ண போ சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜாம்கா ஜிம்ல ஹேண்டை பிடிச்சிருக்குது, ரெஸ்ட் ரூம்ல இப்படி லாக் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குற ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. சரி வேறு ஆப்ஷனில் சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணிடுறாரு, ரொம்ப யூஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. பார்த்துருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னா ஜிம்முக்கு ஹார்ட் பீட் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஜம் பார்க்குறாங்க. அப்படி ஜம்க்கு ஜிம்மில் இருக்கு பேட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேக்கி சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டு எதுவும் சொல்கிறாங்க. பரவாயில்லடா அப்போ இருந்த விட இன்னும் அப்போவே அப்படி இருப்போம், நல்லா லட்டு மாதிரி. ஆனால் என்னடா இப்போ சிக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டே சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டே என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டே என்ன சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு அப்போ தானே ரொம்ப பிடிக்கும் சரியா, நீ அப்படியே இருக்காங்க எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. தான் ஜிம் சிக்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. பேட் பாய் எட்டு போட என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் அது பேட் பாய் நானா ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே உனக்கு பேட் பாய் வந்துட்டு போகிறேன், அவனுக்கு தப்பு இல்லை சொல்லி செக் பார்க்குறாங்க. என்னை விட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்காங்க அக்கா சொல்கிறாங்க. என் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அப்படி சொல்கிறாங்க. எட்டு போனதே அக்கா ஒரு செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி கூட செக் தான் பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரி தள்ளி போக சொல்கிறாங்க. இப்போ செக்கு தான் 5 மணி பின் பண்ணுறாங்க. அங்கே பாரு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. 5 years பிஃபோர் கிஸ் பண்ணது எனக்கு அதே ஃபீல் இப்போ இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அன்றைக்கி எப்படி தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு தப்பு பேசாத பேட் பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏதோ வச்சுனா பேட் பாயின்னு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. பின்ன நான் என்ன சொன்னேன், அன்றைக்கி என் அக்கா உங்களை லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன். நீ என் அக்காவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிஸ் பண்ணுறா, அது எவ்வளோ தப்பு தெரியுமா, நீ பேட் பாய். நான் கூட நினச்சிட்டேன் நீ ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் காலேஜும் உட்படி எல்லா ஸ்கூலில் எல்லாரும் உட்படி க்ரஷாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நீ பேட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது யாருக்குமே தெரியாமல் இருக்குது சொல்லி ஜிம்மி சொல்ல. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே பேட் பாய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேட் பாய் தான், ஆனால் உனக்கு மட்டும்தான் சரியா சொல்கிறாங்க. இல்லை உன்னோட பேட் பாய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு அப்போ இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் இது நல்லா தான் இருக்குது, நேம் நல்லா இருக்குது சரியா பேட் பாய் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. நீயே சொல்லிக்கோ ஜிம்மி சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. சரி விட்டு நான் போகணும் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி தான் பார்க்குறாங்க. 5 years ஆஃபர் பார்க்குறேன் சும்மா அவ்வளோ நான் என்ன சொல்கிறாங்க. அது என் வீட்டில் என் பெட்டில் அப்படி சொல்கிறாங்க. என் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தப்பு பேசாதங்க பாரு, நீ உன்னோட அண்ணன் இருக்கலாம், எனக்கு உனக்கு பிடிக்காது சரி நீ எட்டு போ அப்படி சொல்கிறாங்க. உன்னோட அண்ணா சின்ன எனக்கு மட்டும் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, உன்னை பற்றி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவள் என்னை பற்றி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. உன்னை பற்றி சொல்லவே இல்லை, உன்னை பற்றி எப்படி சொல்லுவா, நீ தான் பேட் பாய் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் பேட் பாய்ன்னு சொல்லா சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் கிட்ட க்ளோஸாக எடுக்கிறாங்க. வா அதே சென்ட்டுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சிட்டு வேண்டா எட்டு போடா சொல்கிறாங்க. ஓ வா பரவாயில்லையே. அப்போ ஜேக்கி அண்ணான்னு கூப்பிடல, இப்போ ஜேக்கி என்னடா இருக்குல்ல நீ வந்துட்டு உனக்கு மெச்சூரிட்டி வந்துச்சு அதான் புரிஞ்சுக்கிட்டியோ சொல்கிறாங்க. உனக்கு அண்ணாலேருந்து புரிஞ்சுட்டியா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எனக்கு அண்ணனும் இல்லை அப்புறம் வேறு யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேறு யார் எப்படி கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. நீ வந்து பாய் ஃப்ரெண்டே பேட் பாய் சொல்கிறாங்க. பேட் பாயா சரி ஓகே அப்படி சேர்க்க
ஜிம்மில் பின் பண்ண மாதிரியே அப்புறம் கொஞ்சம் லிப்பில் அட்டாச் பண்ணுறேன். ஜிம் பார்க்குறேங்க பார்த்தியா 5 years ஆஃப்டர் பார்க்குறேன். அதே மாதிரி பேட் பாயை எப்படி பண்ணுறான் பாரு. அதுதான் நான் பேட் பாயின்னு கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றது தப்பே இல்லை சார். ஜிம் நினைக்கிறேன் ஜேகே ரொம்ப சாஃப்டாக டெண்டராக கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம் பார்க்குறாங்க எனக்கே பிடிச்சிருக்கு கிஸ்ஸு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5 years இவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். இவன் எங்கேயுமே கிடைக்கல. என்னமோ தெரியல யாராவது கிஸ் பண்ண எனக்கு இவனாம தான் வரும். இவன் கிஸ் பண்ண ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். அது எனக்கு ஃபீல் ஆகும் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் செகண்ட் கிஸ் இவனா எடுத்துக்கிட்டேன். அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். அதே நான் டெஸ்ட் பண்ணுறான். அதே ஃபீல் வேறு இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப டீப்பாக ரெண்டராக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிமின் ஆட்டோமேட்டிக்காக ஜேக்கோட ஹேர் கிரிப் பண்ணி இவனை பிடிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக் கிஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ஜேகே ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் போகும். இந்த பக்கம் நம்ம ஜேக்கோ டோர் வந்து நாக் ஆகுது. டக்குன்னு ஜிமின் ஜேக்கோ வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. ஜிமின் பார்க்குற இப்போ தான் போகிறாங்க. ஜோதிச்சுட்டாங்க. ஜேகே பார்க்குறேன் டே அமைதியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்தா ஷர்ட்டில் சரிக்கா நீ ஏன் ஷர்ட்டில் சரிக்கா சொல்லிட்டாங்க. இருடா சார் ஜேக்கே தட்டுறாங்க. திட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போடுறாங்க. போட்டு நின்றுருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு நான் சமாளிச்சுக்கிறேன் ஓகேவா. ஹீரோ சொல்லி ஜேகே இப்போ டெவலப் பண்ணிட்டு அவனு பார்த்தாக்கா இங்கே ஜிம் நின்றுருக்காரு. ஏய் ஜிமின் வந்தானா கேட்குறாங்க. ஆமாம் இது உங்கள் ரூம் நினச்சிட்டு யாரும் வந்துட்டானாமா. அதான் கொஞ்சம் திட்டிட்டு தான் சொல்லிட்டாங்க. ஏன்டா திட்டினா பாவண்டா வந்து ஒயனோட ஃப்ரெண்டு சரியா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா ஃபேஸை பாவமாக வச்சுருக்காங்க. ஹேங் சொல்லிட்டாங்க நீப்பா ஓகேவா இந்த ரூம் பண்ணிட்டியா என் ரூம் பக்கத்து ரூம் சரியா. நான் நினச்சேன் என்னடா என்ன காண சொல்லிட்டு நான் அப்போ தான் யோசிச்சுட்டு மேலே வந்தா வா சரி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கே போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்க ஜேகே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஐயோ வின் பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. இவன் எதனால டெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியலையே. இவன் ஜஸ்ட்டு வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணுறானா இல்லை எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன மீனிங் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஹாப்பியாக தான் இருப்பார். ஏன்னா ஜெக்மினுக்கு ஜெக்கே தான் பிடிச்சிருந்துருக்கும். இப்போ அப்போ அவர் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா உன்னோட அக்கா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு கிட்ட வந்து இயர்ஸில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோமல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. அது வந்துட்டு எப்போலாம் அவருக்கு இந்த மாதிரி யாராவது லவ்வர்ஸை பார்க்குறப்போ இல்லை யாராவது கிஸ் பண்ணுறப்போ பார்த்தா அவருக்கு இவர் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஜேகேவை. அவர் எப்போ பார்ப்போம்னா நினச்சிருப்பார். நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்லை. எங்கே தான் போனோம் தெரியல சொல்லிட்டு விட்டுருப்பாரு. இப்போ தான் இந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி கீழே வந்து அப்படி ப்ரெஷர்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவர் ஃபேஸ்லாம். வேண்டா ஜிமின் தான் இதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜம்முக்கு கீழே இறங்கி வராங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இது யார் ஏன்னு சொல்லிட்டாங்க. இதான் என் அண்ணா சொல்கிறாங்க. ஓ இவ தான் உள்ள செகண்ட் அண்ணா ஆமாம் சொல்கிறாங்க. இவன் தான் 2 days முன்னாடி தான் ஃபாரின்லேருந்து வந்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஃபாரின் போயிருந்தாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா இவன் தான் 2 days முன்னாடி 2 days முன்னாடி வந்திருந்தான். ஃபாரின் போயிருந்தான். ஒரு 5 years ஃபாரின் தான் இருந்தா சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிருப்பாரு. மாஸ்டர் டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரி அந்த மாஸ்டர் டிகிரி படிச்சு முடிச்சு தான் வந்திருப்பாரு. இங்கே இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டா ஆனால் ஜாப் போல இன்னும் ஒரு 1 week வந்துட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுவா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ஜாயின் பண்ணுவா சொல்லிட்டு உன பேசிட்டு இருக்காங்க. ஹாய் சார் ஜேகே சொல்லிட்டாங்க. ஹாய் யாங் சொல்லிட்டாங்க. இப்போ தான் முடிஞ்சிட்டு பார்க்குறாங்க. ஏய் உன் அண்ணா பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்காரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கா ஏதோ ஹாட்டாக இருக்காரா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதி விட்டுறாரு. இப்போ ஏன்னு பார்க்குறா ஆமாம் அப்படி தான் இருப்பான். நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா மசில்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்கான் சொல்லிட்டு போயின்னு சொல்லி இருக்கா. இப்போ ஜெக்கி பார்த்தா ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்ல எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கு அப்புறம் நான் ஜிம் பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு கிளம்புவா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே போவா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இல்லை இருடா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் ஜிம் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கூட போயிட்டாங்க. சரி நெக்ஸ்ட் தான் ஜிம் காலேஜ் வராங்க. ஜிமின் அவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் இதில் பார்க்குறாங்க. என்ன பஸ்ஸை காணும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ நம்ம வீடு பக்கத்தில் இருக்குது பஸ்ஸில் போயிடலாம் பார்த்தா இந்த பஸ் என்ன காணுமே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அப்பாவே சொன்னாங்க பைக் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பாஸ் வந்து ஹார்ன் கொடுக்குறாங்க பைக்கில். ஜிம் பார்க்குறாங்க. இது யார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பாஸ் வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. யார் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் யாரும் பேட் பாயே இல்லையா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா ஒரு பாஸ் அப்படி ஹெல்மெட் எடுத்து போட்டாங்க. அதான் நான் நினச்சேன் ஏன்னா நம்ம ஏரியாவில் யாரும் பேட் பாய் கிடையவே கிடையாது. இவனை தவிர ஜிம் பார்க்குறாங்க. அது நம்ம ஏரியா கிடையாது. இவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அவ்வளோ தூரத்தில் வந்துருப்பானே நான் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கிட்ட வா அப்படி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் பேட் பாய் போ சொல்லிட்டாங்க. ஏய் வாடா கூப்பிட்றாங்க. வர மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏய் இப்போ வரியா இதெல்லாம் தூக்கிட்டு வருவா சொல்லிட்டாங்க. இது தூக்கிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீயே ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் நினச்சிக்கேன் தூக்கிட்டு வந்து பைக்கில் குறைப்போம் பரவாயில்ல சொல்லிட்டாங்க. உன்னை கொண்டுட்டு நானே சொல்லிட்டாங்க. கொண்டுட்டு போயாங்க வா கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் வரல ஜிம் பார்த்துருக்காங்க. என் மடி அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் நான் எத்தனை இருக்கேன் நான் போய்ட்டு அவனை கொண்டுடா அவனை கொண்டுடுவான். அவர் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ செக்கி தான் இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரோ பார்த்து தப்பா நினைக்க போகிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு யாரோ பார்த்து தப்பா நினைக்க போகிறாங்க. வீடு வேறு பக்கத்தில் இருக்கு நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன் யாரோ பார்த்து தப்பா நினைப்பாங்க. சரியா வந்து உட்கார சொல்லிட்டாங்க. நான் உட்கார மாட்டேன் சொல்லிட்டாங்க. உட்காரடா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வழியாக நம்ம ஜிம் ஏறி உட்காராங்க. ஜெக்கி தான் வந்து இந்த ஹெல்மெட் போட்டு போக சொல்கிறாங்க. எது சொல்லிட்டாங்க உனக்கு ஆரத்தில் நான் போட்டு போக சொல்லிட்டாங்க. ஜிம் ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் பைக் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ரைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு இருக்கா டேரெக்டாக மேலே கூட்டிகிட்டு போய் வேலை சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே சொல்லிட்டாங்க பரலோகத்துக்கு சொல்லிட்டாங்க.
ஜெகி பார்க்குறாங்க. சரி ஒன்றா தானே போகிறோம் சொல்லிட்டாங்க. எப்படி அவசரம் பேசாத சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜெய்க்கும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுற பைக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இது எங்கே பிடிச்சிருக்குதோ சொல்லிட்டாங்க. என்ன பிடிச்சிக்கூடா சொல்லிட்டாங்க. என்ன மாடல் பைக்கு சொல்லிட்டாங்க. இது லவ்வர்ஸ் மாடல் பைக்கு சொல்லிட்டாங்க. இது லவ்வர்ஸ் மாடல் பைக்கா? ஆமாம் சொல்லிட்டாங்க. இது லவ்வர்ஸ்க்காக ஃப்ரெஷ்ஷாக கண்டுபிடிக்கப்பட்ட பைக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னமோ எனக்கு தெரிய சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய்க்கு தான் உனக்கு ஒன்றும் தெரியாது வாஸ் ஜெய்க்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் டைட்டாக அப்படி முன்னாடி எடுத்து ஹக் பண்ண வைக்கிறாங்க. ஜிம் ஜெய்க்கோட ஸ்டமக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் பண்ணுறா சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கு பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி நீ விட சிங்கர் தான் சொல்கிறாங்க. ஃபாரின்ல இருந்தால் சொல்கிறாங்க. ஃபாரின்ல இருந்தால் அவங்க சொல்கிறாங்க. ஏன் சார் தேடிங்களா கேட்குறாங்க. இல்லையே நான் ஏன் தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே தேட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் தேடல ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு மிரர் வழியாக பார்த்து சிரிக்கிறாரு. இப்போது ஜிம் இந்த அப்படி ஜெய்க்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு. ஒரு 1 வீக் இப்படி தான் ஜெய்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 1 வீக் ஆஃப்டர் தான். சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு இனிமேல் வரமாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. நீ பஸ்லேயே போய்க்கோ சொல்லிட்டாங்க. நானும் போய் பண்ணி வேலை பாரு ஜிம் போயிடுறாங்க. ஆனால் ஜெய்க்கு லவ் சொல்லவே இல்லை. ஆனால் ஜிம்முக்கு தெரிய பிடிச்சிருக்கு. இவங்க எதுக்காக என்கிட்ட வராங்கன்னு தெரிய மாட்டேதானே. எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் கூட இருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கான ரீசன் தான் தெரியல. அவன் எதுவும் சொல்லவும் மாட்டேறான். ஒரு உள்ள பேட் பாய்னா அப்படி இல்லை அவன் பிள்ளை பேட் பாய் கிடையாது. அவன் நல்லவன் தான் அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லவன் வந்து லவ் சொல்லியிருக்கணும்ல. லவ் பண்ணுறாங்க லவ் சொல்லியிருக்கணும். லவ் இல்லைனா கூட ப்ரெஷ் அப்படி கூட சொல்லலாம். இல்லை அவன் வேறு எதுவும் சொல்லாமல எதுவுமே சொல்லாமல் என் கூட சுற்றுறான். அவன் எல்லாம் வாங்கி தரான். என்ன நினச்சிட்டு இருக்கான். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3 வீக்ஸாகவே ஜெய்க்கு ஜிம்மில் பார்க்க வரதே இல்லை. ஏன்னாச்சு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெய்க்கு வந்து பிஸி ஆகிட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணவும் இல்லை. டெக்ஸ்ட் எதுவும் பண்ணவில்லை. ஏன்னா ஜிம்முக்கு ஜெகே நம்பர் தெரியும். ஜெகேக்கு ஜிம் நம்பர் தெரியும். இப்போது அந்த நம்பர் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெக்ஸ்ட்டு கால் எதுவும் பண்ணவில்லை. ஜிம்மில் விட்டுருப்பாங்க. இந்த பாடியை வரைக்குமே ஜிம் பார்த்துருப்பாங்க. 1 டே கூட அவர் கால் பண்ணல டெக்ஸ்ட் பண்ணல பேசவே இல்லை. ஆனால் பாடியில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ ஜிம் கரண்ட்லி சொல்லி முடிக்கிறாங்களா. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. அப்போனா நீ பஸ்ஸில் சொல்லிட்டாங்க. 1 வீக் நான் பஸ்ஸில் வரல. ரீசன் வந்துட்டு அவர் தான் கொடுத்துருந்தாரு சொல்கிறாங்க. ஏன்டா கேட்டதுக்கு அப்பா கொடுத்தாங்க சொன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டாப்பில் நம்ம யோஞ்சி நேர்வார். ஓகேவா யோஞ்சி நேர்வாங்க. 3rd ஸ்டாப்பில் நம்ம இவர் ஃபிளிக்ஸ் ஏறுவார். அப்படி தான் ஜிம்மில் ஸ்டாப்பில் ஃபஸ்ட் எங்கேருந்து இருக்கும். லாஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது அவரோட லாஸ்ட் ஸ்டாப்பு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது அப்பா கூட்டு வந்தாலும் போய் சார் நான் சொல்கிறாங்க. எங்ககிட்டே போய்யா சொல்லிட்டாங்க. சாரி சொல்லிட்டாங்க. சாரி பூரிக்கிட்டு. அப்போது ஜங்க்ஸ் நேரு ஆமாட்டா ஸ்கூல் படிக்கும்போது என் அக்காவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சி. அக்கா போய் கன்ஃபியூஸ் பண்ண சரி நான் கன்ஃபியூஸ் பண்ண தான் போனேன். பார்த்தா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கும் போல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என்ன பிடிச்சிருக்கும் போல. என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு லவ் சொல்லிட்டாரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அது லவ் சொல்ல கிஸ் பண்ணிட்டாரு. இப்போ தான் அது எனக்கு தெரியாமல் என்ன சர்ப்ரைஸாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வைன் பார்க்குற அப்போ உனக்கு வேணா பிடிக்குமா. எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவரை வேணான்னு தெரியாது சொல்கிறாங்க. நானும் உன்ட்டு சொன்னது இல்லைடா. அவங்க யாருமே சொன்னது இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கொஞ்சம் ரவுடி மாதிரி பண்ண சொல்ல மாட்டேன் யாரையுமே. ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே யாரும் லவ் பண்ணது கிடையாது. ரொம்ப எப்படின்னா கேரிங்காக இருப்பான். ஒருத்தவங்க பிடிச்சிருக்கேன் அவங்க என்ன பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எல்லாமே பண்ணுவான். என் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஜெய்க்கோவில் மேட்ச் பண்ணி போட்டோம் ரொம்ப லக்கியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நல்லா பார்த்துப்பான் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவங்க வந்துட்டு அவங்க யாரை பிடிச்சிச்சுனாக்கா ரொம்ப கேர் பண்ணுவான் சொல்கிறாங்க. என் அம்மானா ஜெய்க்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவுக்கு நாங்களும் செல்லமே கிடையாது. ஜெய்க்கு மட்டும் தான் செல்லம். எங்கள் அப்பாவுக்கு தான் நானும் அவங்க செல்லம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் அம்மாவை நல்லா பார்த்துப்பான். என் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத சொல்லிட்டு எல்லாமே அவங்க தெரியும். பார்த்து ஒரு வாங்கி தருவான். என் அம்மா அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி ஜெய்க்கு மேரேஜ் பண்ணி போகிற பர்சனாக கொடுத்து வச்சவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு நம்ம வாங்கி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்னா நீ தான் எனக்கு மிருதுல வர போகிறா சொல்கிறாங்க. நீ தான் ஃபான் பேர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஈவினிங் தான்டா இவங்களாம் இன்னைக்கு டே ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் ஜிம் விட வராங்க. பார்த்தா ஜெய்க்கு நினச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ வாங்கி பார்க்குறேன் என்ன கூட்டு போக முடியாது கேட்குறாங்க. உடனே நான் கூட்டிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேய் நான் உன்னோட தங்கச்சிடா சொல்கிறாங்க. ஆமாம் தங்கச்சி தள்ளி அப்படி சொல்லிட்டு ஜிம் படமாக சொல்கிறாங்க. செங்கா எங்கே சொல்கிறாங்க. வெளில சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வெளில போகணும் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. மேரேஜ் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ட்ரெஸ்ஸா இன்னும் 1 மந்த் இருக்கே சொல்கிறாங்க. இல்லை 1 மந்த் டைம் இல்லை. ஓகேவா நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். வித்தின் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வித்தின் 1 வீக்லேயா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகே கிட்ட வராங்க. ஏன்னா என்னால் தள்ளி இருக்க முடியல சரியா சொல்கிறாங்க. தள்ளி இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் ஒயின் மேரேஜ் கூட நம்ம மேரேஜ் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா அப்போ நீ ஒயின் மேரேஜ் நடக்க முடியும் சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் நடந்த கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒயினுக்கு மேரேஜ் நடக்கும். ஓகேவா இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறது வச்சுக்கேன் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா சொல்கிறாங்க ஒயினுக்கு மேரேஜ் எவ்வளோ அப்படி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஆசைனாக்க நம்ம மேரேஜ் ஃபஸ்ட் நடக்கணும். செகண்டாக ஒயின் மேரேஜ் நடக்கணும். அப்போ ஹாப்பியாக இருக்கல நீ ஒயினுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க மாட்டேன். பிரதர்லாம் இருப்பேன். நம்ம ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஓகேவா சொல்கிறாங்க. அச்சு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறது இது காலேஜுக்கு முன்னாடி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா. ஜெகே இப்போ எதுக்கு வந்தால் சொல்லிட்டாங்க. எல்லாரும் வாங்க சொல்லிட்டாங்க. எங்கே சொல்கிறாங்க. ட்ரெஸ் இருக்கா சொல்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்கவாவும் சொல்கிறாங்க. இப்போ டேரக்டாக ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஆல்ரெடி ஜிம்மில் ஃபேமிலி வந்துருக்கு. இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது இதெல்லாம் இருக்குமா சொல்லிட்டாங்க. ஜெகே தான் அங்கே பாரு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டாங்க. 2 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பி இருக்குது. அப்படின்னா எனக்கு இப்போ பிகிலாக ஆக போறியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பிடா ரொம்ப ஹாப்பியாயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜெய்க்கோட மேரேஜ் 1 வீக் ஆஃப்டர் தான் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒயின் பார்க்குறா. ஃபைனலாக எங்கள் ஜிமின் என் வீட்டுக்கு வர போகிறான் சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மில்
அப்பா போய் பார்க்குறாங்க. இங்கே பாருமா ஏன்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க ஜிமினா சரி நல்லா பார்த்துப்போம், என்னை விட என்னோட ஜங்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பா என் அண்ணா சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா எனக்கு இது போதும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஜேகே மேரேஜ் முடிச்சுட்டு டேரக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்லிட்டாங்க வயனுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நானும் வயன் ஒன்றா ஸ்டே பண்ணிக்கவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு வயனுக்கு மேரேஜ் பண்ணுறப்ப இங்கே இருக்குன்னு எனக்கு ஆசை, ஓகேவா, அதனால் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று விட்டு நல்லா இருக்க முடியாது சரியா, டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க பாட்டா நான் ஒரு 3 வீக்ஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது மாதிரி சிஓ ஆகிறதுக்காக தான் நான் எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கிட்டேன், நான் சிஓ ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் சரியா தயவு புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு கூட இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவே 1 படிக்க சொல்கிறாங்க. 1 வீக் தானே எக்ஸாம் கூட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. முடிஞ்சிடும் வாசிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி 1 வீக் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கு நான் இதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அந்த இடத்துல பொறுமலை எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பான் சொல்கிறாங்க. சரி சரி அடிச்சுக்கோ ஜேகே இப்போ ஜிமினா அப்படி லைட்டாக புஷ் பண்ணிட்டாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு 5 இயர்ஸ் ஒன்று மட்டுமே நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, அது எவ்வளோ விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் போய் சொல்கிறாங்க பாரு. அப்போ ஜேகே எடுத்து ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்தா ஜிம்மோட பிக்சர் தான் ஜேக்கோட வாலெட்டில் இருக்குது. இது சொல்கிறாங்க இது நான் வந்து ஸ்கூல் டைமில் பார்த்து படுத்து சரியா சொல்கிறாங்க. ஸ்கூல் டைம் ஆமாம் ஸ்கூல் டைமில் ஒன்று பார்த்துக்கணும் ஒன் டே பிக் உனக்கு தெரியாமல் அவன் பிக் எடுத்தான் ஓகேவா, நீ கியூட்டாக அழகாக இருப்பா லட்டு மாதிரி இருப்பா. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, என்ன நினச்சா சொல்கிறாங்க. நீ என்ன நீ தான் கன்ஃபியூஸ் பண்ண வர நினச்சா ஆசையாக இருந்தா தெரியுமா, கிட்ட வந்தேன் அதுக்கும் அக்கா சொல்கிறேன்னு சொல்கிறேன் எவ்வளோ கோவம் வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த கோவத்தை தான் கிஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தான் ஒன்று தான் பிடிக்குன்றதுக்காக தான் கிஸ் பண்ண அதை சொல்கிறாங்க. அது மீன் பண்ணி தான் கிஸ் பண்ண உனக்கு தான் புரியல சொல்கிறாங்க. சார் எனக்கு எல்லாம் நேம் கொடுத்துருக்கீங்க பேட் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் பேட் பாயில் ஓகேவா, அப்படி பேட் பாய் இருந்தாலும் உனக்கு மட்டும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோட்டல் நல்லா அழகாக இருப்பா ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ பாரு நல்லா பாடியெல்லாம் ஸ்லிம் ஆகிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இன்னும் 6 மந்த் போட்டோம் நல்லா குண்டாயிரம் சரியா சொல்கிறாங்க. குண்டாயிரம் ஏன் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது அப்புறம் தெரியும் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நடிக்காத ஓகேவா, ஏன் உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லை சொல்கிறாங்க. இதுக்கு தான் நிறைய இருக்குது, நீ எங்கே போய்ட்டு கேட்டேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அதை நினச்சிட்டு தான் நினச்சேன். நான் 2 டே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்று பார்த்தா ஃபஸ்ட்டு யோசிச்சேன். அதான் அங்கே போய் நினச்சிருந்தேன். வந்ததுக்கப்புறம் எப்போ தேடுறதுன்னு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு நினச்சேன். எனக்கு உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியாதா நான் யோசிச்சிருந்தேன். பார்த்தாக்கா சார் வந்துட்டு இங்கே சர்ப்ரைஸாக நீயே என் வீட்டுக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒயின் வீட்டுக்காக வந்தா சொல்லிட்டாங்க. ஒயின் வீடு தான் என் வீடு சரியா, இப்போ நம்ம வீடு சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா சின்ஹாயாங்க சொல்கிறாங்க. ஓ ஜின்ஹாயாங்கோட ஹஸ்பண்ட் ஃபாரின் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ ஒயினுக்கு மேரேஜ் ஆகலாம். ஆமாம் அவள் ஃபாரின் மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரின் போவா, அவள் வந்து லவ் பண்ணுறது வேறு யாரும் இல்லை சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க. அதாவது இந்த நம்பிருக்காங்க என்னோட தம்பி சொல்கிறாங்க. நம்பிட்டு யாரை சொல்கிறாங்க. ஜின்ஹாயோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசனுக்காக தான் ஜின்ஹாயங்க இருக்காங்க ஓகேவா. ஒயினுக்கு மேரேஜ் ஆகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் நீ நான் நம்ம அப்பா அம்மா அவ்வளோதான் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் ஹாப்பியாக இருக்கா. அப்போ என்ன மேரேஜ் ஆனவங்களா சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்காக இங்கே இருக்காரு, ஆனால் இப்போ என்ன மேரேஜ் ஆகிட்டாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க சொல்கிறாங்க. சூப்பரில் சூப்பர் தான் சரி சிம்பிள் வச்சுக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் என் செலத்தை டெஸ்ட் பிடிக்கவா சொல்கிறாங்க. டேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கா மேரேஜ் ஏதோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒயனோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் எதனா பண்ண மாட்டேன், இப்போதைக்கு கொஞ்சம் கிஸ் மட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. கிஸ் மட்டும் தான் நான் சொல்கிறாங்க. ஏன் வேறு என்ன பண்ணுமா கேட்குறாங்க. இல்லை கேட்க சொல்கிறாங்க. அச்சோ நீ எனக்கு எடுத்து ப்ளீஸ் காசு ஜேக்கி தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தூக்கம் வந்து தூங்க வை சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகேவா தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சி ஒரு பேட் டைம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் அப்படி லவ் சொல்லும்போது கிஸ் பண்ணிட்டு நான் என் அக்கா லவ் சொன்னா நீ கிஸ் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ புரிஞ்சுக்கொண்டா சொன்னாலும் சொன்னேன். எனக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டும் அக்கா மேலே இன்ட்ரெஸ்ட் சொன்னா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க எனக்கு தான் சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் ரேஸ் போனால் சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சு. அவர் தேடின எங்கே போயிட்டாங்க ஜேக்கே சொல்லிட்டு. இப்போ நான் படிக்கிற காலேஜில் கூட இப்போ இருப்பேன் நினச்ச தெரியுமா சொல்கிறாங்க. அதே போல் நீ படிக்கிற காலேஜ் நான் இருப்பேன், நானும் படித்து முடிச்சுட்டு சொல்கிறாங்க. அது நான் ஃபாரின் படிச்சதாவது ஹையர் ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான் அப்போ சொல்கிறாங்க. இந்த ஒயின் பாரு இவ்வளோ டேஸ் பேசினா உன் பேரை மட்டும் சொல்லாமல் விட்டாலே இவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கா சொல்கிறாங்க. அவள் அதிகமாக எடுத்து பேச மாட்டா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அவள் ஜின் ஹேங்க் அதிகமாக பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை உங்களே பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன பிடிக்குமா அவங்க சொல்கிறாங்க. சொன்னாலா சொன்னா ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. சரி தூங்க சொல்கிறாங்க. தூங்க வச்சுருக்காங்க. ஜிம் டாக்டர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம் தான் நெக்ஸ்ட் டைம் இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கேன்னு ரெடி பண்ணி விட சொல்கிறாங்க. ஜெக்கும் ரொம்ப ரெடி பண்ணி விடுறாங்க. இப்போ அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ ஒயின் ஜிம் தான் காலேஜ் போகிறாங்க. அவரை கூட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒயின் பார்க்குறா. நீ ஏன் கொடுத்தவங்க தானே சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. சரி விடு பரவாயில்ல சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா.
இப்போ 2 வீக்ஸ் எக்ஸாம் முடியுது. எக்ஸாம் ஜிமின் ஒயனுக்கு மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. ஜிம்னுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் ஜெயிக்கிற ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயனோட மேரேஜ் முடிச்சுட்டு ஜின்னும் நம்ம ஒயனை கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜின் என் ஒயன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாமே வீட்டில் போர் அடிக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, உன் ஹஸ்பண்ட் இருக்கான் ஓகேவா, அவனால பார்த்துப்பான் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக டைம் கிடைக்கிறது நாங்கள் வரோம், நீங்களும் வாங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதுமே ஜிம் டைம் பண்ணி பார்க்குறாங்க. சங்கா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கான ஃப்ளைட் இருக்குது சொல்கிறாங்க. நம்மளுக்கான ஃப்ளைட்டை நம்ம எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூனா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவும் ஜேக்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. பாருங்க ஹனிமூன் போகிறீங்க ஓகேவா, பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அச்சோ ஆன்ட்டி சொல்கிறாங்க. பாருப்பா நீங்களும் போயிட்டு வாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாய் சட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு பார்த்தா நெக்ஸ்ட் ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜேக்கி பார்த்தா காரில் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம லக்கேஜ் நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன், வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் இருங்க சொல்கிறாங்க. ஆமாம் அட்வான்ஸ் தான். ஜேக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் ஜேக்கே 2 பேரும் ஃபாரின் தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல ஜங்கா, அவங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜேக்கே சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, அவங்க நல்லா இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. என்ன அப்புறம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும் சரியா, நான் சொல்கிறேன். உனக்கு என்ன என்னை ஒன் இயர் நல்லா லவ் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இல்லை லவ் பண்ணணும், கையை பிடிச்சிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய வந்துட்டு பார்க்கணும், நிறைய பேசணும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பேபிஸ் வரணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு உங்கள் லவ் நிறைய நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் பேபிஸ் வந்து வரணும் சரியா சொல்கிறாங்க. உங்கள் லவ் எனக்கு தான் அதிகமாக கிடைக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன் தெரியும் ஓகேவா, இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஒயன் சொல்லிட்டா ஓகேவா. ஒயன் என்கிட்ட சொன்னா எனக்கு ஜிம்னுக்கு வந்துட்டு இப்போ பேபி பத்துக்கெல்லாம் ஆசை இல்லையாமா, அவளுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ஜிம்னுக்கு அதை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கக்கா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டா. ஜிமின் என்ன ஆசைப்படணும் அதே பண்ணிச்சாங்கக்கா சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக சொன்னா ஓகேவா. ஒரு ஃப்ரெண்டாக அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கா, நீ அப்படி தான் தெரியும் ஓகேவா. நான் உன் ஹஸ்பண்டாக எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நான் காட்டுறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஓகேவா, ஜஸ்ட் ட்ரிப்பு தான் ஓகேவா சொல்கிறாங்க. ட்ரிப்பு ஆகும்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஜிமின் ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இந்த பேட் பாய் பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்கும். இந்த பேட் பாய் என்ன பண்ணணும் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரியை ஹாப்பி பண்ணுறேன் ஓகேவா. அவங்க பிடிச்சிருக்கு நம்புறேன். ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு சும்மா கொடுக்கணும் தோணுச்சு கொடுத்துருக்கேன் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.